அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா அலிஹி வஸ்ஹாபி அஜ்மயின். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் இறைவேதம் தானா, அதற்கு ஆதாரங்கள் சான்றுகள் இருக்கா அப்படின்னு இந்த ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நாளாக பார்த்து கொண்டு வரோம். இன்னைக்கு நாம் தீர்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு குர்ஆன் மட்டும்தான் பிராக்டிக்கலாக கொடுக்குது. இந்த இறைவேதம் ஒரு இறைவேதம் நிஜமான இறைவேதம் தானா அப்படின்னு உரசி பார்க்க மிக முக்கியமான ஒரு அளவுகோல் என்னன்னு சொன்னால், மனிதர்கள் எல்லோரையும் சமமாக பார்க்குதா அந்த வேதம் அப்படிங்கிறது. இன்னைக்கு தீண்டாமையின் பேரால் நடக்கக்கூடிய கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எந்தெந்த வகையில் தீண்டாமை, எந்தெந்த வகை பிறப்பால் ஏதாவது ஒரு ஒரு ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா, ஒரு நியாயப்படுத்த முடியுமா? பிறப்பால் இவன் என்னை விட தாழ்ந்தவன், எல்லாரும் ஒரே மாதிரி பிறக்கிறோம், எப்படி இவன் என்னை விட தாழ்ந்தவனாக இருக்க முடியும்? அதை சொல்லக்கூடிய வேதம் எப்படி இறைவனிடத்திலிருந்து வந்ததாக இருக்க முடியும்? சிந்திச்சு பார்க்குறோமா? நம்ம பிறப்பால, நிறத்தால, மொழியால, உடல் அமைப்பால, நாடுகள்னால, இந்த நாடுல பிறந்தா இவன் கேவலமானவன், இந்த நாடுல பிறந்தா இவன் கேவலமானவன், எக்கச்சக்கமான பிரிவினைகள், பணத்தால் பிரிவினைகள், என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி நீங்கள் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதம் தானே உண்மையான வேதமாக இருக்க முடியும். அதை சொல்லக்கூடியவன் தானே உண்மையான இறைவனாக இருக்க முடியும். ஒன்றொன்றாக நம்ம பார்ப்போம். முதலாவது பிறப்பாளர். இன்னைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை, பிறப்பால் நீ தாழ்ந்தவன், பிறப்பால் நான் உயர்ந்தவன் அப்படின்னு ஒரு கிளைம். எவ்வளவு விஷயங்கள், அவங்களுடைய இறை வழிபாடு தடுக்கப்படுது. ஏன்னா நீ பிறப்பால் தாழ்ந்தவன், நீ உள்ள வரக்கூடாது, நீ தொடக்கூடாது அப்படின்னு. இது உண்மையான ஒரு இறையியலா இருக்க முடியுமா? இங்க குர்ஆன் என்ன தெரியுமா சொல்லுது? நீங்கள் அனைவரும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். உங்களுடைய அனைவருடைய தாய் தந்தையர்கள் ஒரே ஆத்மா தான், ஒரு தாய் தந்தை தான், நீங்கள் எல்லோரும் சமம் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இது பிறப்பால் ஏற்படக்கூடிய அனைத்து ஏற்றத்தாழ்வுகளையும் தவிடுபடியாக்குது. அடுத்தது பாருங்க, நிறத்தால். நபிகள் நாயகம் அவர்கள் அந்த இறுதி உரை, அரஃபா தினத்தன்று இறுதி உரை, அதில் சொல்றாங்க, ஒரு கருப்பர் வெள்ளையரை விடவோ, ஒரு வெள்ளையர் கருப்பரை விடவோ, அரபி அல்லாதவரை விடவோ உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது. உங்களுக்கு ஒரு நீக்ரோ, கருப்பு இனத்தை சார்ந்த ஒரு அடிமை உங்களுக்கு தலைமையாக நியமிக்கப்பட்டாலும் நீங்கள் அந்த இடத்துல அவருக்கு கட்டுப்படணும் அப்படின்னாங்க. அப்ப நிறத்தால் எந்த ஏற்றத்தாலும் கிடையாது. முழு உலகமும் இன்று ஒரு திசையை நோக்கி தொழுவுதுன்னு சொன்னா அது முதல் பள்ளிவாசல் காபா. அந்த கருப்பு கலர் ஒரு பில்டிங் பார்ப்பீங்கல்ல, அது ஒரு பள்ளிவாசல். அதை முஸ்லிம்கள் வணங்கல. அது நீங்க உள்ள திறந்து பாருங்க, சும்மா கூகுளில் போட்டு பாருங்க, இன்சைடு காபான்னு போட்டு பாருங்க, உள்ள ஒரு வெற்று கட்டிடம். அது முதல் நிறுவப்பட்ட பள்ளிவாசல். உலகம் முழுவதும் இருக்கவர்கள் அனைவரும் ஒரு யூனிட்டி, ஒரே திசையை நோக்கி தொழ வேண்டும் என்பதற்காக அந்த பள்ளிவாசலை இறைவன் முதல் பள்ளிவாசலை நோக்கி தொழுவும் இடமாக இறைவன் ஆக்கி வச்சிருக்கிறான். அப்ப அந்த பில்டிங்ல ஏறி முதல் தொழுகைக்கான அழைப்பை விடுத்தவர் யார் தெரியுமா? பிலால் அப்படிங்கிற ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு இங்க எப்படி பிறப்பாளர் இருக்கோ அதே மாதிரி இன்னும் வளர்ந்த நாடுகள்னு தங்களை பிரகடனப்படுத்தக்கூடிய நாடுகள்ல கருப்பினத்தவர்கள் கொல்லப்படுறாங்க, அடிமையாக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல இருந்து விடுதலையான எத்தனையோ நபர்கள், முகமது அலி போன்றவர்கள், மால்கம் எக்ஸ் போன்றவர்களுடைய புத்தகங்கள்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க, புரியும். அப்ப இந்த நிறத்தால், பிறப்பால், மொழியால், இது எல்லாத்தையுமே தகர்த்து எறியுது இஸ்லாம். அடுத்தது பாருங்க, உடல் அமைப்பால் கூட ஒருவரை நீங்க தாழ்த்தி பேசிடக்கூடாது. ஒரு முறை குள்ளமான ஒரு நபரை, ரொம்பலாம் இல்லைங்க, சாதாரணமாக ஒரு ஐடென்டிட்டிக்காக நபிகள் நாயகம் அவர்களுடைய மனைவி என்ன பண்ணிடுறாங்க, அந்த குள்ளமா இருப்பாங்கல்ல அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க, உன்னுடைய இந்த சொல்லை எடுத்துட்டு போய் ஒரு நதியில கலந்தா அது கசப்பாயிரும் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு ஒரு கசப்பான ஒரு சொல்ல நீ சொல்ற அப்படின்னு. அவர்கள் இறைவனோட ஒரு படைப்பு. அந்த படைப்பை நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு கூட அவங்களுடைய குறைபாடை சொல்லாதீங்க. அப்போ உடல் அமைப்பாலும் இங்கு ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. அதே போல பணத்தாலையும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. இங்கு பணம் உள்ளவர் பணம் இல்லாதவர்லாம் கிடையாது. நீங்க ஜனாதிபதியாகவே இருந்தாலும் இன்னைக்கு நீங்க பள்ளிவாசலுக்குள்ள யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு தான் தொழுக. அப்துல் கலாம் வெளியே நின்று தொழுத எத்தனையோ வீடியோக்கள் நம்ம பார்த்துருப்போம். அவர் வந்தார்னா, அவருக்கு கடைசியாக தான் இடம். மம்முட்டி, அதாவது மலையாள நடிகர் மம்முட்டியும் அவருடைய மகனும் பெருநாள் தொழுகை, அதாவது ரம்ஜான் தொழுகை போகும்போது
கடைசி வரிசையில் நின்று ஓரமாக நின்று தொழுதுட்டு போவாங்க. அவருக்கு சிறப்பு வரிசை, சிறப்பு தரிசனம், ஒரு 5000 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா அவருக்கு தனி கியூ கிடையவே கிடையாது. நீங்கள் மக்காவிற்கு போங்க, முதல் ஆலயம் கட்டப்பட்ட ஆலயத்தை அந்த தரிசிக்கக்கூடிய அந்த ஹஜ் உம்ரா, அது ஒரு மாநாடு. அந்த மாநாடுக்கு போங்க, அது ஒரு கொள்கை மாநாடு. அந்த மாநாடுக்கு போகும்போது எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான். நீ கோடீஸ்வரர் இருந்தாலும் அந்த ட்ரெஸ் தான் போட்டு போகணும். அப்போ எவ்வளவு அழகாக பணம் இல்லாதவன் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே ஒழிக்குது இஸ்லாம். இன்னும் சொல்ல போனால் பணம் இல்லாதவர்களை இந்த இறையியல், இந்த இஸ்லாம், இந்த குரானும் ஹதீஸும் உயர்த்தி சொல்லுது. எந்த அளவுக்கு சொன்னால் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறாங்க, நான் சொர்க்கத்தை பார்த்தேன், இங்கு ஏழைகள் அதிகமாக இருந்தாங்க. ஏழைகள் பணக்காரர்களை விட சீக்கிரமாக சொர்க்கத்திற்கு போவாங்க. பணக்காரர்கள் தங்களுடைய பணத்தை எப்படி அவர்கள் எடுத்தாங்க, எப்படி அதை செலவு செய்தாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லி முடிக்கணும். ஏழைகள்கிட்ட பணம் கம்மியாக இருக்கிறதுனால அவர்கள் எளிதில் சீக்கிரம் சொர்க்கம் போயிடுவாங்க. அவர்கள் அதிகமாக சொர்க்கத்தில் இருப்பதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அதே போல் நாடு, இந்த நாட்டுக்காரன் அதனால் எனக்கு அவன் கெட்டவன், அவன் ஆகாது, அவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிறதுக்கும் இங்கே வேலை கிடையாது. முழு உலகமும் ஒரே சமுதாயம் தான். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒன்று போல தான். அதே போல் இங்கு கல்வியால் சிறந்திருந்தாலும் அதை கொண்டு நான் பெரியவன், நான் சின்னவன் அப்படின்னு இங்கே பாகுபாடு காட்டுறதுக்கு வேலையே இல்லை. உதாரணத்துக்கு, இன்று பிறப்பால் நான் ஒரு ஜாதி அப்படின்னு எனக்கு பெயரிட்டு கொண்டு நான் தான் கடவுளுக்கு பூஜை செய்யணும், நீ உள்ள கூட வரக்கூடாது, நீ என்னை தொடக்கூடாது, நீ எனக்கு காசு கொடுக்கறதா இருந்தால் கூட தொடாமல் தான் போடணும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்குறோம். இந்த நிலையில் குரானை எல்லாம் மனனம் பண்ணி முழு குரானையும் மெமரைஸ் பண்ணி அவர் தொழுகை வைக்கக்கூடிய இமாமாக இருந்தாலும் சரி, நிறைய சட்டத்திட்டங்களை அறிந்திருந்த ஒரு இமாம்னா தொழுகை நடத்தக்கூடியவர், அந்த மாதிரி ஒரு இமாமாக இருந்தாலும் சரி, அவர் தன்னை சிறப்பாக எங்கேயும் சொல்லிக்கொள்ள முடியாது. ஏன் நபிகள் நாயகமே சொல்லிக்கொள்ள முடியாது? நபிகள் நாயகமே அவர்கள் அந்த நேரத்தில் தன்னை உங்களை எல்லாம் விட நான் சிறந்தவன் அப்படின்னு எங்கேயுமே பிரகடனப்படுத்தல. எந்த நபி தோழர்களும் பிரகடனப்படுத்தல. யார் சிறந்தவர்னா, உங்களில் யார் சிறந்தவர் என்றால் இறையச்சமுடையவர்கள், இறைவனுக்கு அஞ்சக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள் அப்படின்னு குரானே சொல்லுது. அப்ப இன்னைக்கு கல்வியில் ஒருத்தர் சிறந்தவராக இருக்கிறார், அதனால அவர் சொல்றதெல்லாம் கேட்டுறணும் அப்படின்னு இந்த குரான் சொல்லுதா? கிடையாது. ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க, அதனால கேட்டுறணும், அவர் தப்பா சொன்னாலும் சரி கேட்டுறணும் அப்படின்னு சொல்லுதா? கிடையாது. என்ன சொல்லுது? நான் என்ன குரான்ல சொல்லியிருக்கிறேனோ அதை தான் நீங்க கேட்கணும், அதை தான் பின்பற்றணும். அவர் நிறைய படிச்சிருக்காரு, அவர் 40 வருஷம் சர்வ் பண்ணியிருக்காரு பள்ளிவாசல்ல அப்படிங்கிறதுக்காக தொழுகையில் ஏதாவது கொஞ்சம் சேர்த்து ஓதணும் அப்படின்னா சேர்த்துட முடியுமா? குரான்ல கொஞ்சம் சேர்த்துணும்னா சேர்த்துட முடியாது. தொழுகையில் சொல்ல வேண்டிய சில இறை நினைவுகள் இருக்கு, திக்ருகள்மாங்க, அதுக்கு பதிலாக இதை சொல்லுங்க அப்படின்னு அவரால் சொல்லிட முடியுமா? மொத்த இஸ்லாமிய உலகம் எதிர்த்து நிற்கும், முடியாது. அப்ப இங்கு கல்வி இருந்தாலும் அந்த கல்வியும் இறைவன் சொல்வதை சொன்னாதான் மக்களும் மதிப்பாங்க. அப்ப அவருக்கும் பார்த்தீங்கன்னா நான் உன்னை விட சிறந்தவன் பிரகடனப்படுத்துறதுக்கு எந்த வகையிலும் வேலை கிடையாது. அப்ப எவ்வளவு அளவாக எந்த ரீதியில் வந்தாலும், எந்த ரீதியில் ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் அந்த ஏற்றத்தாழ்வுகளை உடைப்பது இந்த குரான். இது மிகப்பெரிய ஒரு சான்று. நான் இன்னைக்கு பேசிட்டு போயிடலாம், ஆனா ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபருக்கு தான் தெரியும் இதோடைய வழி. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். 1980, 90 நடந்த ஒரு சம்பவம். கூரியூர் ஜின்னா அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, நீங்க வாங்கி வாசிச்சு பாருங்க. அந்த புத்தகத்துடைய அட்டை படத்தை தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த புத்தகம் தேவைப்பட்டா தெரிகிற இந்த லிங்கை பயன்படுத்தி அல்லது கியூஆரை பயன்படுத்தி நீங்க வாங்கி கொள்ளலாம். அவசியம் படித்து பார்க்க வேண்டிய ஒரு புத்தகம். அதிகார மையத்திலுமே இன்னைக்கு தீண்டாமை இருக்கதான் செய்து, இல்லைன்னா சொல்ல முடியாது. அந்த மாதிரி போலீஸாகவே இருந்தாலும் அந்த நேரத்தில் தீண்டாமையை சந்தித்த ஒரு நபர், தீண்டாமைக்கு என்ன தீர்வு அப்படின்னு அந்த புத்தகத்துல அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அழகாக எழுதியிருப்பாங்க. அவர் கொல்லவே பட்டார். அதனால இந்த உண்மையை மக்களிடத்தில் எடுத்து வைத்ததற்காக எந்த வகையில் எவ்வளவு சித்தாந்தங்கள் வந்தாலும் இன்னைக்கு எத்தனையோ இசத்தை முன்னிறுத்துறாங்க. 100 ஆண்டுகளாக பெரியாரிசம், அந்த இசம், இந்த இசம் சொல்றாங்க. பெரியாரிசம் எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்கும் இந்த தொகுதியில் அந்த ஜாதிக்காரன் இல்லாதவனை நிப்பாட்டி ஜெயிச்சிட முடியுமா? மக்களிடத்துல அந்த எண்ணம் போயிருச்சா? இன்னைக்கும் தீண்டாமை எந்தெந்த நவீன வடிவத்தில் வருதோ பார்க்கத்தான் முடியுது. பணம் வந்தா, அதிகாரம் வந்தா தீண்டாமை போயிரும் சொல்றாங்களே, ஒளிஞ்சிருச்சா? எவ்வளவு பணம், நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்தான், லட்சங்களில் சம்பாதிக்கிறான் மாசத்திலேயே. கொல்லப்பட்டானா இல்லையா? நீ எனக்கு கீழே உள்ளவன் அப்படின்னு நினைத்து கொல்லப்பட்டானா இல்லையா? அதிகாரம் வந்துருச்சு, ஜனாதிபதியாகவே இருந்தாலும் கருவறைக்குள்ள போக முடியுமா?
ஆளுநராகவே இருந்தாலும் சங்கராச்சாரியரை தொட முடியுமா? பார்த்துக்கிறோம்ல நம்ம சோசியல் மீடியாவில், இப்படி மேலேருந்து தூக்கி போடுறாரு, அந்த துணி கூட பற்றக்கூடாதுன்னு, கையில் அந்த துணி கூட பற்றக்கூடாது அப்படி தூக்கி போடுறத பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு தீண்டாமை இருக்கா இல்லையா? அதை அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இப்போ இதற்கு எல்லாத்திற்கும் தீர்வாக அந்த காவல் அதிகாரி என்ன தெரியுமா சொல்றாரு? இஸ்லாம் ஒன்றுதான் தீர்வு, இதுதான் உண்மையான இறையியல், இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம் அப்படின்னு அவர் மிக தெளிவாக அழகாக அவர் வந்து விளக்கியிருப்பார். அப்போ தீண்டாமை ஒழிப்பதற்கு நிஜமாகவே குர்ஆன் தான் தீர்வா அப்படின்னு நீங்க கண்டிப்பாக நிச்சயமாக ஒவ்வொருவரும் ஆய்வு செஞ்சாகும். திருமாவளவன் அவர்கள் ஒரு ஆய்வு செய்கிறாங்க, பிஹெச்டி இதில் தான் அவர் ஆய்வு செய்து முடிக்கிறார். தீண்டாமையை அந்த மீனாட்சிபுரத்தில் பல மக்கள் ஒரு மாஸ் ரிவர்ட் நடக்குது, அனைத்து குடும்பங்களும் ஏறத்தாழ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும். அவர் என்ன சொல்றார் திருமாவளவன்? கிறிஸ்தவம் உண்மையாகவே தீண்டாமை ஒழிச்சுதான் கேட்டால் இல்லை, நாடார் கிறிஸ்டியன், பல்லர் கிறிஸ்தவர், பறையர் கிறிஸ்டியன், என்னென்ன வன்னியர் கிறிஸ்டியன் எல்லாம் இருக்குது. தனித்தனி மயானம், தனித்தனி அந்த வழிபாடு நடக்கக்கூடிய தேவாலயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா இஸ்லாம் பார்த்தா அப்படி எதுவும் கிடையாது. அப்ப இதுதான் தீண்டாமை ஒழிக்க உண்மையான ஒரு வழி அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் பிஹெச்டி அவர் முடிவு வெளியிட்டிருக்கிறார். அவர் தன்னுடைய வீடியோலையும் சொல்லியிருப்ப நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப தீண்டாமையை ஒழிப்பது குர்ஆன் அப்படிங்கிற இந்த இறுதி இறைவேதம் மட்டும்தான். அந்த இறைவன் படைத்த அந்த மனிதர்களில் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது அப்படிங்கிறத நடுநிலையோடு நான் ஒரு ஜாதிய எண்ணம் கொண்டு இருந்து எனக்கு கீழே அவன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் மேல இருந்துட்டு ஒருத்தன் எனக்கு கீழே நீடான்னு என்ன பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அதை ஏற்றுக்கொள்ள மனசு வராது, ஆனா அவன் கீழே இருக்கிறவன் அப்படின்னு மனசு வரும். இது எவ்வளோ ஒரு குரூர புத்தி! இதையெல்லாம் தகர்த்து எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறைவன், அதுதானே உண்மையான இறைவனாக இருக்க முடியும், அதுதானே உண்மையான இறை வேதமாக இருக்க முடியும். அந்த வேதத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் வாங்கி வாசிச்சு பாருங்க, உங்களுடைய உள்ளங்களை ஈர்க்கும், கவரும். அது நிச்சயமாக நீங்க வாங்கி வாசிச்சு பாருங்க. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு குர்ஆனை வாங்கி வாசிச்சு பாருங்க. இது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சிகளில் ஒன்று. உண்மையான இறைவன் ஏற்றத்தாழ்வுகளை வைக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று. அதனால் நிச்சயம் வாங்கி வாசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.